வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, தொடர்ந்து வேத பாடசாலை நிகழ்ச்சியை கேட்டு வரும் உங்களை மீண்டுமாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று முதல் யோசுவாவின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த தேசமாகிய கானானை சுதந்தரிப்பதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, இன்று நாம் வாக்குத்தத்த தேசமாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு கொடுக்கப்படும் கட்டளை என்ன என்பதை குறித்து சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் பழைய ஏற்பாட்டின் முதலாவது சரித்திர புத்தகமாகிய யோசுவாவின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடந்த வேத பாடசாலையில் எபிரேய சரித்திரத்தின் முக்கியத்துவம் என்ன, நாம் ஏன் இந்த சரித்திர புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கான விடையை கற்றுக்கொண்டோம். யோசுவா புத்தகத்தின் மைய செய்தி உன்னுடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை சுதந்திரித்துக்கொள் என்பதாகும். இந்த புத்தகத்தை தேவனுடைய மகா பெரிய மனிதனாகிய மோசேக்கு உதவியாளராக இருந்த யோசுவா எழுதினார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மோசே தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய யோசுவாவுக்கு பயிற்சி கொடுத்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். யோசுவாவில் மோசேயை காணக்கூடிய அளவுக்கு மோசே யோசுவாவுக்கு சிறந்த பயிற்சி கொடுத்தார். இவ்வாறு பயிற்சி கொடுப்பதை வேதாகமம் முழுவதும் காணலாம். எலியா எலிசாவையும் எரேமியா அநேக தீர்க்கதரிசிகளையும் பயிற்சி வைப்பதை காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு 12 சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிற்கு பயிற்சி கொடுத்தார். இவ்வாறு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பல மாதிரிகள் உள்ளன. ஆனால் இங்கு சரித்திர புத்தகத்தின் தொடக்கத்திலே நாம் இந்த பயிற்சியை பார்க்கிறோம். நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து சரித்திர புத்தகத்திற்கு மாறும்போது தலைமைத்துவமும் மோசையிலிருந்து யோசுவாவிற்கு மாறுகிறது. யோசுவா, இயேசு என்ற பெயர்கள் ஒரே பொருளை கொடுக்கிறது. யோசுவா என்ற எபிரேய வார்த்தை கிரேக்க மொழியில் இயேசு என்று ஒலிக்கிறது. இயேசு என்ற வார்த்தையின் பொருள் இரட்சகர், இல்லையெனில் யெகோவா விடுவிக்கிறவர் என்பதாகும். அதுதான் யோசுவா என்ற பெயரின் பொருளும். ஆகவே யோசுவா பெயரில் இயேசுவை பிரதிபலிக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியத்திலும் அவர் இயேசுவை பிரதிபலிக்கிறார். விடுதலை வீரனாகிய மோசே நம்மை விடுவிக்கிற இயேசுவை சித்தரிக்கிறார். ஆனால் யோசுவா இயேசு விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நம்மை நடத்தி செல்கிறவர் என்பதை சித்தரிக்கிறார். ரட்சிப்பு, இல்லையெனில் ஆவிக்குரிய விடுதலையின் திறவுகோல் விசுவாசம். தேவனுடைய ஆசீர்வாதமாகிய வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கான திறவுகோல் கீழ்ப்படி. விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது யோசுவாவிற்கு 40 வயது. கானான் தேசத்தை சுற்றி பார்த்து நல்ல செய்தியை கொண்டு வந்ததினாலே யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் பெரிதாக எண்ணியது போல இவர்களுடைய விசுவாசத்தையும் பெரிதாக எண்ணி இவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி செய்தார். தங்களை விட பலவான்களாகிய 7 தேசத்தாரை வென்று வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி யோசுவா நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வயது 80. 110 வயதிலே யோசுவா மரித்தார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் பொருந்தியவராக, யுத்தத்தில் திறமை பெற்றவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தில் வல்லவராக திகழ்ந்தார். அவர் தேவனால் நேரடியாக நியமிக்கப்படவில்லை. அவர் வயதில் முதிர்ந்தவரும் தேவ மனிதனுமாகிய மோசேயால் நியமிக்கப்பட்டார். யோசுவா தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை காண்கிறோம். மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட
தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி யோசுவா போதிக்கப்பட்டார். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கட்டளை யோசுவாவிற்கும் பொருந்தும். ஏனெனில் அவர்தான் முதலாவதாக தலைமை பொறுப்பை பெற்றார். யோசுவா புத்தகத்தின் கருப்பொருள் உன்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக்கொள் என்பதாகும். இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தேசம் அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த தேசமாகும். அந்த உரிமையை தேவன் எவ்வித தடையுமின்றி எந்த கட்டளையுமின்றி கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அநேக நியமங்களை கொடுத்தார். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த யோசுவாவின் புத்தகம் நமக்கு செய்தியாக கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு எவ்விதமான தடையும் கட்டளையும் கிடையாது. ஆனால் அவற்றை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகத்தின் கருப்பொருள் வாக்கியமாக 1 அதிகாரம் 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் அவரோட கூட இஸ்ரவேல் மக்களும் யோர்தானை கடக்கப் போகிறார்கள். அப்பொழுது தேவன் யோசுவாவை பார்த்து, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கூறுகிறார். அவர்களுக்கு சொந்தமாக முழு தேசத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் சுதந்திரமாக முழு தேசத்தையும் கொடுக்கவில்லை. சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கூறுகிறார். அதற்கு அதிகமாகவும் அல்ல, குறைவாகவும் அல்ல. இந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசிகளின் ஐக்கியம், ஆராதனை, தேவனுக்கு ஊழியம் செய்வது போன்ற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவன் எல்லா விசுவாசிகளுக்காகவும் இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் சிலர் இதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், சிலர் சுதந்திரித்துக் கொள்வதில்லை. எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கால் வைக்கிறோமோ அவைகளெல்லாம் நம்முடையதாகிறது. நாம் ஜெபிக்க நேரம் செலவழிக்கும் போது ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாம் ஆராதிக்க தொடங்கும் போது ஆராதனையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வேத புத்தகத்தை வாசிக்க நேரம் செலவழிக்கும் போது அதை புரிந்து கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் ஒவ்வொன்றாக சுதந்திரித்துக் கொள்கிறோம். யோசுவா புத்தகத்தின் செய்தியானது வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களோடு தொடர்புடையதாக காணப்படுவதால் யோசுவாவின் புத்தகம் இந்த 5 புத்தகங்களோடு சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். இவர்கள் நியாயப்பிரமாண புத்தகங்கள் வாக்குத்தத்த தேசத்தை குறித்து கூறுவதாலும், யோசுவாவின் புத்தகம் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதை எடுத்து கூறுவதாலும் யோசுவா புத்தகத்தின் செய்தி வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களோடு தொடர்புடையதே என்று கூறுகின்றனர். இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமானால், ஆதியாகமம் முதல் யோசுவா வரையிலான புத்தகங்கள் நமது ரட்சிப்பை குறித்த உவமானங்களாக காணப்படுகிறது. ஆதியாகமம் ரட்சிப்பின் துவக்கத்தை கூறுகிறது. யாத்ராகமம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற விடுதலையை, அதாவது தேவனுடைய மகத்தான அற்புத செயலை வெளிப்படுத்துகிறது. லேவியராகமம் விடுதலையாக்கப்பட்டதன் நோக்கம் விடுதலையை அருளி செய்த தேவனை ஆராதிப்பது என்று கூறுகிறது. உபாகமம் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்க அறிவுரைகளை கூறுகிறது. வாக்குத்தத்த தேசத்தில் நாம் பிரவேசிக்கும் போது தேவன் நமக்காக வைத்துள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னாகமம் தேவனுடைய மக்கள் அப்படி செய்யவில்லை என்பதை சித்தரிக்கும் எச்சரிப்பின் புத்தகமாக உள்ளது. அவிசுவாசத்தின் காரணமாக ஒரு தலைமுறை வனாந்தரத்தில் அழிந்து போயிற்று. ஆனால் யோசுவாவின் புத்தகம் என்னாகமத்திற்கு நேர்மாறான புத்தகமாக காணப்படுகிறது. விசுவாசத்தின் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று யோசுவாவின் புத்தகம் கூறுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டின் அநேக வசனங்கள் யோசுவா புத்தகம் கூறும் சத்தியங்களை எடுத்து கூறுவதாக இருக்கிறது.
யோசுவாவின் புத்தகம் வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தை வர்ணிக்கிறது. புதிய ஏற்பாட்டின் யோசுவா புத்தகமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது என்று அநேக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கு உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக் கூறுகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவில் நாம் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றும் கூறுகிறது. புதிய ஏற்பாடு அநேக போதனைகளை தருகிறது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தேவன் முதலாவது நமக்கு எடுத்துக்காட்டுகளை தந்த பின்பு அதன் பொருளை விளக்குகிறார். யோசுவாவின் புத்தகம் விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாசிகளுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கும் வாக்குத்தத்த தேசமாகிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கூறுகிறது. நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதன் ஆழமான அர்த்தத்தை படிக்கிறோம். உதாரணமாக எபேசியர் நிருபத்தின் கருப்பொருளும் 1 அதிகாரம் 3 வசனத்தில் காணப்படுகிறது. யோசுவா 1 அதிகாரம் 3 வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள எளிதான ஒன்றாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, இது வாக்குத்தத்த தேசத்தை உன்னதங்கள் என்று வர்ணிக்கிறது. ஒரு இரவில் இயேசு மறுபடியும் பிறப்பதை குறித்து நிக்கோதேமுவோடு பேசிக் கொண்டிருந்தார். நிக்கோதேமுவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று கூறினார். இப்போது நிக்கோதேமு அது எப்படி என்று கூட கேட்கவில்லை. இங்கு பரலோகம் என்று குறிப்பிடுவது ஒரு இடம் மாத்திரமல்ல. மேல் வீட்டறையில் இயேசு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று குறிப்பிடுவது நித்திய காலமாக நாம் அவரோடு வாழப்போகும் ஒரு இடத்தை குறித்து தான் பேசுகிறார். ஆனால் பரலோகம் என்பது ஒரு இடத்தை மாத்திரம் குறிப்பிடுவது அல்ல, அது ஆவிக்குரிய ஒரு நிலையையும் குறிப்பிடுகிறது. இதைத்தான் பவுல் எபேசியரில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார். இதைத்தான் இயேசுவும் நிக்கோதேமுவிடம் நான் இப்போது பரலோகத்தில் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இங்கு பரலோகம் அல்லது உன்னதம் என்ற வார்த்தைகள் ஆவிக்குரிய அனுபவத்திலே இப்போது நாம் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இந்த அனுபவத்தை இப்போதே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எங்கே இருக்கிறது என்று நமக்கு புரிகிறதா? யோசுவாவின் புத்தகம் அதை வாக்குத்தத்த தேசம் என்று குறிப்பிடுகிறது. எபேசியர் இந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவில் இருக்கிறது என்று கூறுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கிறது. நாம் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் கிறிஸ்துவுக்குள் உன்னதமான இடத்திற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் உயர்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவில் வாழும் உன்னத வாழ்க்கையாகிய வாக்குத்தத்த தேசத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலனும் கூறுகிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளியிருக்கிறது என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தில் கூறுகிறார். இது மிகவும் அருமையான வசனம். பேதுரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய நிருபத்திலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். அவர் எப்போதும் தேவனை அறிகிற அறிவை குறித்து எழுதுகிறார். இவர் தேவனை அறிந்த ஒரு வயதான மனிதர். இவர் படித்த மேதை அல்ல. பவுலைப் போலவோ லூக்காவைப் போலவோ படிப்பறிவு படைத்தவராக இல்லாவிட்டாலும் இவர் தேவனை அறிந்த ஒரு ஆன்மீக வீரராக திகழ்ந்தார். அவர் ஆவிக்குரிய உன்னதமான வாழ்க்கையை குறித்து தமது 2 நிருபத்தின் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வர்ணிக்கிறார். யோசுவா 1 அதிகாரம் 3 வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம், 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் ஆகியவைகள் கோர்வையாக உன்னதமான அனுபவங்களை சுட்டிக்காட்டுவதை நாம் கவனிக்க வேண்டும். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார்.
ஏற்கனவே அவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு வலியுறுத்துகிறார். நாம் தேவபக்தியோடு வாழ தேவையான எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவற்றை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியமானது நமக்கு மறுபடியுமாக போதிக்கப்படுவதை நாம் இங்கு காணலாம். அதாவது தேவ பக்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் வந்து அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக, அவரோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபின் புத்தகத்திலும் மீண்டுமாக இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்காததினாலே பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம் என்று யாக்கோபு கூறுகிறார். தேவன் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பது உண்மையானால், ஆவிக்குரிய கானான் தேசத்தை எவ்வித நிபந்தனையுமின்றி சுதந்திரித்துக் கொள்ளும் உரிமை நமக்கு இருக்குமானால், நாம் ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறைந்தவர்களாக காணப்படுகிறோம்? நாம் கேட்காததினால் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம் என்று யாக்கோபு கூறுகிறார். நாம் கேட்காததற்கு காரணம் என்ன? இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தும் அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? நாம் அவற்றை விசுவாசிக்கவில்லை. இதைத்தான் யோசுவாவின் புத்தகமும் கூறுகிறது. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்பதை 16 முறை யோசுவா புத்தகம் கூறுகிறது. ஒரு முறை ஒரு போதகர் பரலோகம் சென்றாராம். அவரை பேதுரு சந்தித்து பரலோகத்தை சுற்றி காட்டினாராம். அவர்கள் சென்று கொண்டிருந்த போது ஒரு பகுதியில் நீளமாக பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். இதை பார்த்த போதகர் பேதுருவிடம், ஐயா, இந்த பெட்டிகள் என்ன? இவைகள் ஏன் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டாராம். அப்போது பேதுரு, மகனே, ஒரு முறை உன் ஆலயத்திற்கு மக்கள் அமர இருக்கைகள் தேவைப்பட்டது உனக்கு நினைவிருக்கிறதா? உனக்காக அனுப்பும்படி இவைகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ தேவனிடம் கேட்கவில்லை. ஆகவே இங்கேயே கிடைக்கிறது என்று கூறினாராம். மீண்டும் அவர்கள் நடந்து சென்றார்கள். மீண்டுமாக ஒரு பெரிய பெட்டியை கண்டு, இது என்ன என்று போதகர் கேட்டாராம். மீண்டும் பேதுரு, உன் ஆலயத்திற்கு ஒரு இசைப்பெட்டி தேவைப்பட்டது உனக்கு நினைவிருக்கிறதா? அப்போது இந்த இசைப்பெட்டி உனக்காக தயார் செய்யப்பட்டது. ஆனால் நீ தேவனிடம் கேட்காததினாலே உனக்கு அனுப்பப்படவில்லை. உனக்கு கிடைக்கும் என்ற விசுவாசம் இல்லாததினாலே நீ தேவனிடம் கேட்கவில்லை என்று பேதுரு கூறினாராம். இது ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு உண்மையை நமக்கு கூறுகிறது. அநேக வேளைகளில் நாம் விசுவாசத்தை புரிந்து கொள்வதில்லை. நாம் விசுவாசிக்காததினால் தேவனிடம் கேட்பதும் இல்லை. ஆனால் விசுவாசமானது தேவனுக்கும் நமக்கும் நடுவே உள்ள இடைவெளியை கடக்கும் ஒரு பாலமாக அமைந்து நாம் தேவனிடத்தில் கேட்பவற்றை பெற்றுக்கொள்ள செய்கிறது. இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வேத புத்தகத்தில் யோசுவா புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். யோசுவாவின் புத்தகத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் 16 எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தில் விசுவாசத்தை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை 12 அதிகாரங்களில் கூறியிருக்கிறார். விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதால் ஆபிரகாமை நமக்கு அறிமுகப்படுத்தினார். விசுவாசத்தை குறித்த பாடம் ஆதியாகமத்தோடு முடிவு பெறவில்லை. நாம் யோசுவாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது 16 முக்கியமான எடுத்துக்காட்டுகளை கூறி விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை தேவன் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் ஆவிக்குரிய கானான் தேசம் நம் முன் இருக்கிறது. ஆனால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. காரணம், நாம் விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பவுல் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 கூறுகிறார். இந்த வசனம் கிருபையை குறித்து பேசுகிறது. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு பாராட்டப்படும் தேவனுடைய தயவு அல்லது ஆசீர்வாதம் என்பதாகும். கிருபை பல விதங்களில் கொடுக்கப்படுகிறது.
கிருபை பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான தேவனுடைய வல்லமையாக கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபை வாக்குத்தத்த நாடாகிய ஆன்மீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒரு நல்ல வார்த்தையாக அமைகிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது, விசுவாசமானது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகிறது. உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. எல்லா விதமான எழுப்புதல்களும், எல்லா விதமான கிருபைகளும், எல்லா விதமான நிறைவும் எல்லாம் எப்போதும் என்று பவுல் கூறுகிறார். அது உண்மையானால் இன்று நாம் எல்லா சம்பூரணத்தாலும் நிறையப்பட்டவர்களாக இல்லையே ஏன்? தேவன் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருந்தால் நாம் ஏன் ஆவிக்குரிய நிலையில் பலனற்றவர்களாக காணப்படுகிறோம்? நாம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த ஒரு சிலரை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாக போகிறதோ, முன்னும் பின்னும் அசைகிறதோ, அதுபோல அவர்களோடு இழுப்புள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை எழுப்புதலை சார்ந்ததல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் நிறைவும் எழுப்புதலும் இருக்க வேண்டும். எழுப்புதலை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? யோசுவாவின் புத்தகம் எழுப்புதலை குறித்து கூறுகிறது. அது கானான் என்னும் தேசத்தை கூறுகிறது. அவர்கள் எழுப்புதல் அடைந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் இங்கு பூகோள ரீதியான கானானை குறித்தல்ல, கிருபையை குறித்து படிக்கிறோம். தேவன் கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் கொடுக்க முடியும் என்று நாம் நம்புகிறோமா? ஆவியில் எழுப்புதல் பெற்ற ஊழியர்களின் கிருபை அல்ல, ஏதோ ஒரு சில நேரங்களில் மாத்திரம் அல்ல, எப்போதும் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோமா? இவ்வாறு தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான பரிபூர்ணமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கானான் தேசமானது இஸ்ரவேல் மக்களுடைய இரட்சிப்பின் நோக்கத்தை சித்தரிக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பெற்றது இரட்சிப்பு. கானானை அடைவதுதான் அவர்கள் இரட்சிக்கப்பட்டதன் நோக்கம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பதால் நாம் இரட்சிக்கப்படுகிறோம். இயேசுவே ஒரே இரட்சகர் என்பதை விசுவாசிக்கும் போது அவர் நம்மை இரட்சிப்பார். இப்போது நாம் இரட்சிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நம்முடைய ஆன்மீக கானான் எதுவோ அதுதான் நம்முடைய இரட்சிப்பின் நோக்கமாகும். கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு நாம் இரட்சிக்கப்பட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இந்த இரட்சிப்பை நாமாக பெற்றுக்கொள்ளவில்லை, இது தேவனுடைய ஈவு என்று பவுல் கூறுகிறார். நாம் நற்கிரியைகளினால் இரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவிற்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எபேசியர் 2 அதிகாரம் 10 கூறுகிறார். இதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம். தேவன் நாம் செய்ய வேண்டிய பணியை திட்டம் பண்ணியிருக்கிறார். நாம் அதில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை வெறுமனே மோட்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு என்பது தீ விபத்திற்கான காப்பீடு போலவோ இல்லையெனில் பரலோகத்திற்கு பயணச்சீட்டு வாங்குவது போலவோ அல்ல. ரட்சிப்பு ஒரு சிறந்த நோக்கம் கொண்டது. இம்மையிலும் ஒரு நோக்கம் உண்டு. இதைத்தான் கானான் தேசம் சித்தரிக்கிறது. நாம் கிருபையை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறையில் எவ்வாறு கைக்கொள்ள வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததினால் கிருபையை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம். விசுவாசத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் யோசுவாவின் புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் விசுவாசத்தை நமக்கு போதிக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக நாம் கீழ்ப்படியவும், கீழ்ப்படிதலின் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்மை வழி நடத்துகிறது. இந்த நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை
நம்மை கொண்டு நிறைவேற்ற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.